Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஒர்க்லா இந்தியா ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1996ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க இந்தியன் ஃபுட் பேஸ்டு கம்பெனி. உங்க எல்லாருக்கும் ஒர்க்லா இந்தியா அப்படின்னா மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. பட் எம்டிஆர் குலாப் ஜாமுன் உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த எம்டிஆர் குலாப் ஜாமுனை இந்த கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. குலாப் ஜாமுன் மட்டும் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ் அண்ட் டெசர்ட்ஸ், ரெடி டு ஈட் மீல்ஸ் இந்த மாதிரி டைவர்சிஃபைடு ஃபுட் ப்ராடக்ட்ஸை இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு எம்டிஆர் ஃபுட்ஸ் மட்டும் இல்லாம நிறைய சப் பிராண்ட்ஸ் இருக்கு. இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ற சப் பிராண்ட்ஸ் பார்க்கும்போது எம்டிஆர் ஃபுட்ஸ், ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸ், ரசாய் மேஜிக் அண்ட் லேபன்னு சொல்லியிருக்காங்க. இதுல எம்டிஆர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட சிக்னேச்சரான குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம போஹா, ஆக்கி ரொட்டி, தோசா பேட்டர் அண்ட் சாம்பார் பவுடர் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. மேஜரா எம்டிஆர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல இன்ஸ்டன்ட் மிக்சஸ், ரெடி டு ஈட் மீல்ஸ், மசாலாஸ், பிரேக்ஃபாஸ்ட் மிக்சஸ், ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ், ஸ்பைசஸ் அண்ட் வெர்மிசிலி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஈஸ்டர்ன் காண்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல சேமியா பாயாசம், காஷ்மீரி சில்லி பவுடர், சாம்பார் பவுடர், சிக்கன் மசாலா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ரசாய் மேஜிக் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல மேத்தி, மட்டர் மலாய், தால் மக்னி அண்ட் பன்னீர் மக்கன்வாலா இந்த மாதிரி ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபோர்த் பிராண்டான லேபன் அப்படிங்கிற பிராண்ட் மூலியமா கிட்ஸ் மார்க்கெட்டை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஸ்வீட் ஜெல்லிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை மேஜரா கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் தமிழ்நாடு ரீஜன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 42 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மேஜரா ஜிசிசி கண்ட்ரீஸ், யூஎஸ் அண்ட் கனடா ரீஜனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 400 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த கம்பெனிக்கு 3 பிசினஸ் யூனிட்ஸ் அண்ட் 9 ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. இந்த 9 ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸோட ஓவரால் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1,82,270 டன்ஸ் பெர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். அண்ட் இவங்களுக்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் இருக்கு. யுஏஇ, தாய்லாந்து, மலேசியா இந்த மாதிரி ரீஜன்ல கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மூலியமா இவங்களோட ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இந்தியாவில் மட்டுமே 834 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், 1888 சப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஸ்பைசஸ் மார்க்கெட்ல இருந்து 66.6% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபுட்ல இருந்து 33.4% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஸ்பிளிட் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில இருந்து 86.6% ஆஃப் வால்யூம்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில இருந்து 13.3% ஆஃப் வால்யூம்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது சவுத் இந்தியால இருந்து 70.2% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரிமைனிங் ரீஜனான நார்த், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்தியால இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்ல இருந்து 20.6% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் சவுத் இந்தியால இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் இயர் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல ஸ்லைட்டா டிப் ஆகியிருந்தாலும் 25ல நல்லாவே ரிகவரி கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 255.69 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபினான்ஷியல் இயர் 24ல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல நல்லாவே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 25ல ஆல்மோஸ்ட் நில் டெப்டா சொல்லிருக்காங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ல அங்கங்க ரெட் ஏரோஸ் இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 695 ரூபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 730 ரூபீஸ் per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இந்த கம்பெனியோட earnings per share வந்து financial year 25ல 18.7 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 39.04 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 90.1ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7953 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை டெய்லி பேசிஸ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 10.7% மெயின்டைன் பண்றாங்க. ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 32.7% மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா ROCE பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பாத்தீங்கன்னாலும் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 25ல 438 rupees per share பேசிஸ்ல டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு அப்புறமும் அண்ட் அதுக்கு முன்னாடியும் எந்த விதமான டிவிடெண்டுமே கொடுக்கலன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணாத நிறைய ப்ராடக்ட்ஸை இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதாவது ஒர்க்லா இந்தியாவோட ஓவரால் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து மோர் தென் 400 ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து பேக்கேஜ் ஸ்வீட்ஸை மேனுஃபேக்சர் பண்றதில்ல அண்ட் பிக்கிள்ஸையும் மேனுஃபேக்சர் பண்றதில்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம ரெடி டு ஈட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் ஆன பெவரேஜ் மிக்சஸை டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பண்றதில்ல. அண்ட் ரெடி டு குக் கேட்டகரியில பாத்தீங்கன்னாலும் நிறைய ப்ராடக்ட்ஸை டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பண்றதில்ல. ஸோ இது வந்து ஒர்க்லா இந்தியா கம்பெனிக்கு ஸ்லைட் பாசிட்டிவா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால பேக்கேஜ் ஃபுட் மார்க்கெட்ஸோட சைஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த பேக்கேஜ் ஃபுட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி வந்து 11% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த IPO கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது இந்த IPOல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகாது, இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டைரக்டா போகும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த IPO அக்டோபர் 29 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 31st க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 1 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 20 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1667.54 crores அண்ட் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 69 rupees அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டென்டேட்டிவ் ஷெட்யூல் பத்தி பார்க்கலாம். இந்த IPOவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 3 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் 6. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் 90.01% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75% அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட் தான். ஃபைனலா ஒர்க்லா இந்தியா IPOவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங், இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஆஃபர் ஃபார் சேலா இருக்கிறதுனால நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த IPO வந்து 160 rupees பாசிட்டிவ் GMPல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 22% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டியோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த IPOல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமாட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். அலாட்மெண்ட் ஆகிறத பொறுத்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த IPOல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.